ஹாய் லேர்னர்ஸ், இன்னைக்கு நம்ம ரீசனிங்ல என்ன பார்க்க போறோம்னா ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன், ஸ்டேட்மெண்ட் அண்ட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன், அதுக்கப்புறம் வந்து ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஆர்குமெண்ட்ஸ், அது ரிலேட்டடான கிரிட்டிக்கல் ரீசனிங் டாபிக் தாங்க பார்க்க போறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மெனி விமென் இன் ஸ்மால் டவுன்ஸ் அண்ட் வில்லேஜஸ் வாண்ட் டு ஸ்டார்ட் ஸ்மால் பிஸ்னஸஸ். ஸோ ஸ்மால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, பட் ஆர் அன்ஏபிள் டு டூ ஸோ பிகாஸ் ஆஃப் லிமிட்டட் ஆக்சஸ் டு சைல்டு கேர். ஸோ சைல்டு கேருக்கு போதுமான அளவு வசதிகள் கிடையாது, அன்சேஃப் லோக்கல் டிரான்ஸ்போர்ட், ரெஸ்ட்ரிக்டிவ் ஃபேமிலி நார்ம்ஸ் அண்ட் லேக் ஆஃப் ரிலையபிள் மார்க்கெட் கனெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை ப்ராப்ளம்னா 4 ப்ராப்ளம் சொல்லியிருக்காங்க. சைல்டு கேர் கிடையாது, டிரான்ஸ்போர்ட் வந்து சேஃபாக கிடையாது, ஃபேமிலியில் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க இவங்க இந்த மாதிரி பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு, மார்க்கெட் கனெக்ஷன்ஸ் கம்மியாக இருக்கு, ஷார்ட் டேர்ம் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் ஆர் ஆஃபன் ஹெல்ட் அட் இன்கன்வீனியன்ட் டைம்ஸ். ஸோ அவங்க ப்ரோக்ராம் நடத்துகிற டைம் வந்து இவங்களுக்கு கரெக்டாக இல்லை, ஃபேவரபிளாக கிடையாது. ஃபெயில் டு ப்ரொவைட் ஆன்கோயிங் மென்டர்ஷிப் ஆர் லிங்கேஜஸ் டு பையர்ஸ். ஸோ ட்ரைனிங்னா ஜஸ்ட் ட்ரைனிங் மட்டும் கொடுக்குறாங்க, அவங்க வந்து என்ன பண்ணுறதில்ல, ஹேண்ட் ஹெல்டு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது இல்லை வேற ஏதாவது கைடன்ஸ் வேணும்னா கொடுக்கறது இல்லை. அதே மாதிரி பையர்ஸோட கனெக்ஷன்ஸ் இவங்க ஏற்படுத்தி கொடுக்கறது இல்லை. As a result, even trained women frequently cannot convert skills into sustainable livelihood. ட்ரைனிங் கஷ்டப்பட்டு அவங்க முடிச்சிருந்தா கூட அவங்களால அதுல இருந்து ஒரு ரெவென்யூ ஜென்ரேட் பண்ண முடியல அப்படின்றதான் இந்த ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்டை தொடர்ந்து நம்ம என்ன ஆக்ஷன் எடுக்கலாம்னு கேட்குறாங்க. கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன்னா வாட் நெக்ஸ்ட் அப்படின்றது அர்த்தம். The government should pass a law requiring firms and public offices to provide on-site child care and reserved procurement contracts for women-led micro enterprises அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் வந்து ஒரு லா பாஸ் பண்ணணும். என்னன்னா, அந்த பப்ளிக் ஆஃபீஸர்ஸாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா வேற ஏதாவது கம்பெனிஸாக இருந்தாலும் சரி, அவங்க உள்ளேயே சைல்டு கேர் யூனிட் ஒன்று வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரியும், அதுக்கப்புறம் விமன் லெட் சின்ன கம்பெனிஸ் மைக்ரோ என்டர்பிரைசஸ்ல ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்கணும், அந்த கம்பெனிஸ்ல இருந்து நாங்கள் வாங்கிக்கிறோம், விமன் கம்பெனிஸா இருந்தால் அதில் ஒரு ப்ரையாரிட்டி கொடுத்து வாங்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரியும் சைன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் வந்து இந்த ஒரு ப்ராப்ளத்தை அட்ரஸ் பண்ணுது, ஒரு ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளம், அதாவது பையர்ஸோட கனெக்ஷன் கொடுக்க மாட்டாங்க, ட்ரைனிங் முடிஞ்சாலும் கரெக்டாக அவங்களால செல் பண்ணி ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண முடியல, அந்த ப்ராப்ளத்தை மட்டும்தான் அட்ரஸ் பண்ணுது, மீதி இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அட்ரஸ் பண்ண கிடையாது. அதனால இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் நம்ம எடுக்க முடியாது. ரெண்டாவது, என்ஜிஓஸ் அண்ட் லோக்கல் பாடிஸ் ஷுட் ரன் ஒன் டைம் அவேர்னஸ் கேம்ப்ஸ், ஷார்ட் ட்ரைனிங் கோர்சஸ், ஸோ விமன் இமீடியட்லி ஸ்டார்ட் பிஸ்னஸஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி ட்ரைனிங்லாம் நடந்துட்டு தான் இருக்கு, இன்கன்வீனியன்ட் டைம்ல நடக்குது. அந்த ட்ரைனிங்ல என்னென்ன லேப்சஸ் இருக்கு, ப்ராப்பர் மென்டர்ஷிப் கிடையாது, பையர்ஸோட கனெக்டிவிட்டி கிடையாது, இதுதான் சொல்றாங்க. திருப்பியும் நீங்க அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்துறதுனால இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகுமானா ஆகாது. அதனால செகண்ட் ஒன்றும் தப்பு. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு இவங்க கொடுத்த 2 கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷனுமே வராது. ஸோ ஆன்சர் வந்து நெய்தர் 1 nor 2 ஃபாலோஸ் தாங்க. சரிங்க, நெக்ஸ்ட் கொஸ்டின்ல வந்து பாருங்க. ஸ்டேட்மெண்ட் வந்து the newly discovered metal Zynar is being hailed as a revolutionary material for building lightweight vehicles because of its strength and flexibility. புதுசா Zynar அப்படின்னு ஒரு மெட்டல் கண்டுபிடிச்சிருக்காங்க, அதை யூஸ் பண்ணி லைட் வெயிட் வெஹிக்கிள் வந்து நம்ம தயார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட அட்வான்டேஜஸ் என்ன, அந்த மெட்டலுக்கு பயங்கர ஸ்ட்ரென்த் அண்ட் ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு. However, extracting Zynar requires deep sea mining. ஸோ அந்த Zynar எங்க இருந்து கிடைக்குது அப்படின்னா டீப் ஓஷன்ல இருந்து கிடைக்குது. இந்த மாதிரி செய்யும் போது மெரைன் எக்கோசிஸ்டம், அதாவது கடல்வாழ் உயிரினங்கள் நிறைய பாதிக்கப்படுறாங்க. அது டிஸ்பிளேசஸ் ரேர் அக்வாட்டிக் ஸ்பீஷீஸ். ஸோ கடல்ல இருக்கிற அரிதான உயிரினங்கள்லாம் வந்து அழிஞ்சு போயிருது. இட் ஃபாலோஸ் தேர்ஃபோர் தட் லார்ஜ் ஸ்கேல் யூஸ் ஆஃப் Zynar இன் வெஹிக்கிள் மேனுஃபேக்சரிங் வில் இன்எவிட்டபிளி காஸ் சிவியர் அண்ட் இர்ரிவர்சிபிள் டேமேஜ் டு ஓஷன் லைஃப். ஸோ ஓஷன் இக்கோசிஸ்டத்துக்கு பயங்கர இர்ரிவர்சிபிள் டேமேஜ் வந்து இந்த Zynar அதுல இருந்து எடுக்கிறதுனால காஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஃப் ட்ரூ மோஸ்ட் சீரியஸ்லி வீக்கன்ஸ் தி ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ஸ்டேட்மெண்ட்
எந்த ஸ்டேட்மெண்ட் வீக் பண்ணும்? இப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஜைனாரை ஓஷன்ல இருந்து எடுத்தா ஓஷனோட லைஃப் எல்லாம் ரொம்ப டேஞ்சர் ஆயிடும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஓஷனோட லைஃப் டேஞ்சர் ஆகாது அப்படின்னு சொல்ற மாதிரியான ஸ்டேட்மெண்ட் இருக்கணும். இப்போ இதுல வந்து பாருங்க, செவரல் கண்ட்ரீஸ் ஹவ் ஆல்ரெடி ரெஸ்ட்ரிக்டட் டீப் சி மைனிங். ரெஸ்ட்ரிக்டட் டீப் சி மைனிங்னா என்ன ஆகுது? ஓஷன் இக்கோசிஸ்டம் டேமேஜ் ஆகுது, அதனால ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ சப்போர்ட் தான் பண்ணுது, அதனால இந்த ஆப்ஷன் வராது. Cyanide can also be synthesized artificially in laboratories without disturbing marine ecosystem. அப்ப சைனாரும் ப்ரொடியூஸ் பண்றோம், மெரைன் இக்கோசிஸ்டமும் வாழுது. அப்ப இது வந்து உங்களுக்கு கரெக்டா இருக்கும். அடுத்த ஆப்ஷன்ஸ் பாருங்க. டீப் சி மைனிங் ப்ரொவைட்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் டு தௌசண்ட்ஸ் ஆஃப் ஒர்க்கர்ஸ். ஸோ இது எம்ப்ளாய்மெண்ட் பத்தி நம்மளுக்கு இங்க பேச்சு கிடையாது. நம்மளுக்கு வந்து என்னதுன்னா ஓஷன் இக்கோசிஸ்டமோட டேஞ்சர் பத்தி தான் நம்மளுக்கு இங்க பேச்சு. அதனால சி வந்து கரெக்டான ஆப்ஷன் கிடையாது. The process of extracting cyanide from sea is highly expensive and time consuming. நம்மளோட ப்ராப்ளம் வந்து எக்ஸ்பென்ஸ் பத்தியோ டைம் கன்சம்ஷன் பத்தியோ கிடையாது, ஓஷன் எக்கோசிஸ்டம் என்டேஞ்சர் ஆகுறத பத்தி மட்டும்தான். அதனால டியும் வராது. The vehicle industry can use other metals that are already available in sufficient quantity. அதர் மெட்டல்ஸ், ஆல்டர்னேட் மெட்டல்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம ஜைனாரை பத்தி பேச போறதே கிடையாது. ஜைனார் கண்டுபிடிச்சதுக்கு இவ்வளவு சந்தோஷப்பட போறதும் கிடையாது. இதோட இந்த கேரக்டர்ஸ் வந்து மித்த மெட்டல்ஸ்ல இல்ல, அதனால ஈயும் வந்து கரெக்டான ஆப்ஷன் கிடையாது. ஸோ கரெக்டான ஆப்ஷன் வந்து பி, அதாவது லேப்ல சிந்தசைஸ் பண்றதுனால மெரைன் எக்கோசிஸ்டம் காப்பாற்றப்படும் அப்படின்றது தான் கரெக்டான ஆப்ஷனா இருக்குங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க. மெனி பேரண்ட்ஸ் பிலீவ் தட் கிவிங் சில்ட்ரன் ஆக்சஸ் டு ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ஹெல்ப்ஸ் இம்ப்ரூவ் தேர் ஜென்ரல் நாலேஜ். ஸோ என் பொண்ணு பயங்கரமா ஃபோன் பார்க்குறான், என் பையன் ஃபோன் பார்க்குறான் அப்படின்னா அவன் பயங்கர அறிவாளியா இருப்பான் அப்படின்ற மாதிரி பேரண்ட்ஸ் நினைச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. பிகாஸ் தே கேன் ஈஸிலி லுக் அப் இன்ஃபர்மேஷன் ஆன் எனி டாபிக். ஸோ நம்ம எந்த டாபிக்ல வேணாலும் இன்ஃபர்மேஷன் சர்ச் பண்ணிக்கலாம். However, teachers have observed that children who spend more time on smartphones are often less attentive in class. ஸோ நிறைய ஸ்மார்ட் ஃபோன்லேயும் சர்ஃப் பண்ணி படிக்கிற பசங்க கிளாஸை ரொம்ப கவனிக்க மாட்டேங்கிறாங்க. அண்ட் ஷோ புவர் கான்சன்ட்ரேஷன் டூரிங் லெசன்ஸ். ஸோ லெசன்லையும் ஃபோக்கஸ் கம்மியாக இருக்கு. தேர்ஃபோர் இன்க்ரீஸ்டு ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் அமங் சில்ட்ரன் லீட்ஸ் டு டிக்ளைன் இன் கிளாஸ் ரூம் அட்டென்டிவ்னஸ். அதனால ஃபோன் யூஸ் பண்ணுற பசங்க ரொம்ப அட்டென்டிவாக இருக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இதுல இருந்து என்ன அசம்ஷன்ல இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து அசம்ஷன் கேட்டிருக்காங்க. அசம்ஷன்னா எதை பேஸா வச்சு சொல்லியிருப்பாங்க, என்ன நினைச்சு சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நோ பார்க்கிங் அப்படின்னு போட்டிருப்பாங்க, அந்த போர்டை பார்த்தா நம்ம பார்க் பண்ண மாட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் அது வைக்கிறாங்க. ஸோ என்ன நினைச்சு அதை வச்சிருப்பாங்க. இங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டை என்ன நினைச்சு சொல்லியிருப்பாங்க. Children who do not use small phones at all pay full attention during classroom lessons. இந்த இடத்துல இப்ப ஸ்மார்ட் போன் யூஸ் பண்றதுனால அட்டென்ஷன் குறையுது. அப்ப ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ணாதவங்க ஃபுல்லா அட்டென்ஷன் கொடுக்குறாங்க, கரெக்ட் தானன்னு தோணும். இந்த சென்டென்ஸ் வந்து கரெக்ட் கிடையாதுங்க. ஏன்னா இங்க ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ணாதவங்க ஃபுல் அட்டென்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி எங்கேயுமே இந்த ஸ்டேட்மெண்ட்ல சொல்லலை. ஸ்மார்ட் போன் யூஸ் பண்றவங்க வந்து அட்டென்ஷன் கம்மியா இருக்குன்னு சொல்றதுனால யூஸ் பண்ணாதவங்களோட அட்டென்ஷன் ஜாஸ்தியா இருக்குன்னு அர்த்தம் கிடையாதுங்க. அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து அவ்வளோ கரெக்ட் கிடையாது. லுக்கிங் அப் இன்ஃபர்மேஷன் ஆன் ஸ்மார்ட் போன் டஸ் நாட் கான்ட்ரிபியூட் டு இம்ப்ரூவ்டு கிளாஸ் ரூம் அட்டென்டிவ்னஸ். இது வந்து இந்த மாதிரி ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் அவங்க எதுவுமே கொடுக்கல. ஸோ நீங்க என்னதான் அதுல தேடினாலும் நாங்கள் டீச் பண்றதை படிச்சாதான் உங்களுக்கு நாலேஜ் கெயின் ஆகும், அந்த மாதிரி எதுவும் சொல்லவே இல்லை. ஸோ அதனால பியும் கரெக்டான அசம்ஷன் கிடையாது. The majority of the children who use smartphones use them for activities unrelated to academics. அது நம்மளுக்கு தெரியாது ஸ்மார்ட் போன் எதுக்காண்டி அவங்க கரெக்டா யூஸ் பண்ணாங்க, அதாவது லெசன் சம்பந்தப்பட்டா இல்ல வேற எதுவும் கேம்ஸ் பாக்குறது அந்த மாதிரியான்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ இதுல மெஜாரிட்டி இப்படி, அதாவது அன்ரிலேட்டட் அகாடமிக் ஆக்டிவிட்டீஸ்க்கு யூஸ் பண்ணாலும் கிளாஸ் அட்டென்டிவ்னஸ்க்கும் என்ன சம்பந்தம் இருக்கு, அது ஒன்றும் கிடையாது. அதனால இதுவும் கரெக்டுக்கு இல்லை. Children who spend less time on smartphones use that time to focus on classroom or school related activity. ஸோ டீச்சர்ஸ் வந்து மேபி என்ன நினைச்சிருக்கலாம்னா, ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ற டைம் குறைஞ்சா இவங்க வந்து நிறைய எடுத்து படிப்பாங்க, ஸ்கூல் ஹோம்ஒர்க்ஸ்லாம் பண்ணுவாங்க,
யூஸ்வலாக ஒரு டீச்சரோட மைண்ட் செட்ல இருந்து இந்த கொஸ்டினை நீங்கள் யோசிச்சு பார்க்கணுங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இதுதான் கரெக்டாக இருக்கும். ஹோம்ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கணும். ஹோம்ஒர்க்ஸ்லாம் பண்ணாமல் வரதுனால தான் அவங்க என்ன சொல்கிறாங்க, புவர் அட்டென்டிவ்னஸ், புவர் கிளாஸ் ரூம் ஆக்டிவிட்டீஸ் அதெல்லாம் சொல்கிறாங்க. டீச்சர் who observe reduced attentiveness among children are always accurate in their observation. டீச்சரை பற்றி இங்கே சொல்லவே இல்லைங்க. இங்கே ஸ்மார்ட் ஃபோன் யூசேஜ் தான் நம்ம டாப்பிக்கேமோ, அதனால அன்ரிலேட்டடாக இருக்குது, இரலவெண்ட்டாக இருக்குது ஆப்ஷன் இ. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தாங்க கரெக்ட். வந்து பாருங்க, a private university is considering offering a new scholarship program for students from low income families. ஸோ ஒரு தனியார் பல்கலைக்கழகம் இருக்குங்க, அது வந்து வறுமை கோட்டு கீழேயோ இல்லை ரொம்ப பின்தங்கிய குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. இந்த ஸ்காலர்ஷிப் வந்து ஃபுல் டியூஷன் ஃபீஸையும் ஸ்காலர்ஷிப்பாக கொடுத்துட்றாங்க. However, university administration is concerned that the total scholarship expenditure might exceed the funds available for it. ஸோ காலேஜ் ஸ்காலர்ஷிப்க்குன்னு ஒரு 1 கோடி ரூபாய் 2 கோடி ரூபாய் ஏதோ ஒன்று ஒதுக்கி இருக்காங்க. அதை விட ஜாஸ்தி எக்ஸ்பெண்டிச்சர் ஸ்காலர்ஷிப்புக்கு ஆகுது அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டு. Therefore, the university must find a way to keep costs within limits. ஸோ இப்போ என்னன்னா, யூனிவர்சிட்டி வந்து எவ்வளோ கன்செஷன் கொடுக்கலாம், எந்த ஹெட்டில் கொடுக்கலாம் அப்படின்னு அவங்க வந்து கண்டுபிடிக்கணும். while ensuring the program remains effective. at the same time இந்த ஸ்காலர்ஷிப்பை வேணான்னு நினைக்கக்கூடாது. கண்டிப்பாக அது வந்து பெனிஃபிஷியராக இருக்கணும், நிறைய பேருக்கு அது பயனுள்ளதாக இருக்கணும். அப்போ என்ன பண்ணலாம், இதுவும் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் தான். என்ன பண்ணலான்னு கேட்குறாங்க. awarding partial scholarship to large number of students instead of full scholarship to a few. ஸோ இங்கே வந்து ஃபுல் டியூஷன் ஃபீஸையும் ஸ்காலர்ஷிப்பாக கொடுக்கறதுக்கு பதிலாக பாதி கொடுத்தோன்னா டபுள் த ஸ்டூடெண்ட்ஸை கவர் பண்ணலாம் அப்படின்றதுனால இது வந்து ஒரு நல்ல ஐடியா. இப்பொழுதைக்கு மீதி ஆப்ஷன்ஸை வாசிச்சாதான் இது பெஸ்ட் ஆப்ஷனா இல்லையான்னு தெரியும். அடுத்தது பாருங்க, ஆஃபரிங் ஸ்காலர்ஷிப்ஸ் ஒன்லி டு ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ அப்ளை ஃபார் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ப்ரோக்ராம்ஸ். அப்போ சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் நம்ம ஸ்காலர்ஷிப் கொடுக்க முடியாது, ஏன்னா எல்லாருமே அந்த காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான். மித்த டிபார்ட்மெண்ட்ஸில் இருக்கிற லோ இன்கம் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து நம்ம கொடுக்கணும். அதனால இது வந்து பார்ஷியாலிட்டி பார்க்குற மாதிரி ஆயிடும். ஸோ அதனால பி வந்து கரெக்டான சொல்யூஷன் கிடையாது. சி எடுத்துக்கிட்டிங்கன்னா, இன்க்ளூடிங் த காஸ்ட் ஆஃப் அக்கமடேஷன் அண்ட் புக்ஸ் இன் த ஸ்காலர்ஷிப் டு அட்ராக்ட் மோர் அப்ளிகன்ஸ். ஆக்சுவலாக ஏற்கனவே இருக்கிற ஸ்காலர்ஷிப்பே கொடுக்க முடியாம தான் நம்ம வந்து இப்போ சொல்யூஷன் பார்த்துட்டு இருக்கோம். இதில் அடிஷ்னலாக அக்கமடேஷனுக்கும் புக்ஸுக்கும் வேற நம்ம கொடுத்தோம்னா கரெக்டாக வராது. அது நம்ம ப்ராப்ளம் கிடையாது. நம்ம ப்ராப்ளம் என்ன, ஃபுல் ஸ்காலர்ஷிப் கொடுத்தா கம்மியான பர்சன் தான் கவர் பண்ண முடியுது. ஸ்காலர்ஷிப் அமௌண்ட்டு யூனிவர்சிட்டி எடுத்து வச்ச அமௌண்ட்டை விட ஜாஸ்தி வந்துடுது. அப்போ ஆல்ரெடி காஸ்ட் வந்து ஜாஸ்தி வந்துருச்சு. இப்போ நம்ம திரும்பியும் ஆட் ஆன் பண்ணால் இதுக்கு சொல்யூஷனாக இருக்காது. ஸோ சி கரெக்ட் கிடையாது. அவார்டிங் ஸ்காலர்ஷிப் solely on the basis of financial need regardless of academic performance. ஸோ நீ என்ன மார்க் வேணாலும் எடுத்துக்கோ, நீ வந்து கொஞ்சம் கஷ்டப்படுற குடும்பம்னு சொன்னாலே நான் வந்து உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்துருவேன் அப்படின்னா இன்னும் ஸ்காலர்ஷிப் கொடுக்க வேண்டிய அமௌண்ட் ஜாஸ்தியாக தான் போகும். ஏன்னா நிறைய பேர் வந்துருவாங்க, அப்போ நிறைய ஸ்காலர்ஷிப் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இதுவும் நம்மளோட ப்ராப்ளத்துக்கு கரெக்டான சொல்யூஷன் கிடையாது. ப்ரொவைடிங் ஃபுல் ஸ்காலர்ஷிப்ஸ் டு ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆல்ரெடி ரிசீவ் ஃபினான்ஷியல் எய்டு ஃப்ரம் அதர் ஆர்கனைசேஷன்ஸ். ஸோ இது வந்து இல்லாஜிக்கல், கரெக்டான லாஜிக்கே இல்லை. ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் ஹெல்ப் கிடைக்குது, அவங்களுக்கே திரும்பியும் போய் ஸ்காலர்ஷிப் கொடுக்கணும்னு சொல்றாங்க. இதுவும் தப்பு. அப்போ எலிமினேட் பண்ணிட்டு பார்த்தா மீதி இருக்கிறது ஆப்ஷன் ஏ மட்டும்தான். ஸோ ஆப்ஷன் ஏ தாங்க கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. A government department has reported a financial loss of rupees 200 crore over the past 3 years. ஸோ கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு 200 கோடி ரூபாய் நஷ்டம் வந்திருக்குங்க. டியூ டு மிஸ்மேனேஜ்மெண்ட், ஏன்னா கரெக்டான மேனேஜ்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணலை, அண்ட் டிலேடு ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷன்ஸ். ஸோ ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷன் கரெக்டாக இல்லை. இன் தி பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டிவிஷன் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் வந்து என்னதுன்னா, the government should appoint a new audit committee to review all ongoing and pending infrastructure projects. ஸோ கவர்மெண்ட் வந்து இந்த ப்ராஜெக்ட் டிலே ஆகாமல் இருக்கிறதுக்கு புதுசாக ஒரு கமிட்டி போட்டு அந்த கமிட்டி வந்து அவங்கள வாட்ச் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது ஒரு ஸ்டெப், நெக்ஸ்ட் ஸ்டெப். அடுத்தது, அடிஷனல் ஃபண்ட்ஸ் ஆஃப் rupees 300 crore should be allotted to the department so that the projects can be completed faster.
ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இன்னும் 300 கோடி வந்து ஜாஸ்தி கொடுக்கணும், கொடுத்து ஃபாஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ண சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே 200 கோடி லாஸ், அதில் திருப்பியும் நம்ம 300 கோடி கொடுக்க முடியாது. ஸோ செகண்ட் வந்து அவ்வளோ அட்வைசபிளான ஒரு சொல்யூஷன் கிடையாதுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று கரெக்டு. ஸோ ஒன்லி ஒன் ஃபாலோஸ்ன்றதாங்க நம்மளுக்கு கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும். ஒரு கமிட்டி போட்டு எங்கே டிலே ஆகுது, ஏன் டிலே ஆகுதுன்னு நம்ம ஸ்டடி பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் ஃபாஸ்டன் பண்ண பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ரீசனிங்கில் என்ன பார்ட்டில் வேறு வீடியோஸ் வேணுன்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தர்ற வாட்ஸ்அப் நம்பர் 9080155858 அப்படின்ற நம்பருக்கு உங்கள் டவுட்ஸை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் சொல்யூஷனோட உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறோம். Thank you, learners.